பார்ட்டி வைஸா இருக்கும்போது உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. 1,72,00,000 பேர் 75 பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க தலைவர். புரிஞ்சுங்களா. நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா 8 கோடி பேருக்கும் தலைவர், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின். வெளியில போராட்டம் பண்ணி போர்டு வைக்கிறவங்க மட்டுமே பாத்தீங்கன்னா சட்டையை கிழிச்சிட்டு திரிவாங்க. பாத்தீங்கன்னா பைத்தியக்கார பேருங்க. ஆட்சியில யார் இந்த சாரு மானங்கட்டவங்களை நீங்க எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி யார் அந்த சாருன்னு சொல்லுங்க. 4 பேர் எழுதி கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்ணா ஏது பண்ணானுங்கிறது தெரியாது. புரிஞ்சுங்களா. அதுதான் நான் ஃபிளாப்னு சொல்றது. உங்க டிவில இருந்து நீங்களே கேள்வி கேட்டுருக்கீங்க. ஏன்னா வேற மாதிரி கேள்வி கேட்டா என்ன மாதிரி ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்க ஃபிளாப்புக்கு மண்டேல மசாலா கிடையாது. வணக்கம். நம்மோடு இன்று இருந்திருப்பவர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கடந்த 2022 அப்புறம் சட்டசபையில் ஆளுநர் உரைங்கிறது பெரிய அளவில் நடைபெறலை. அது எல்லாமே பெரிய சர்ச்சையிலையும் சண்டையிலையுமே தான் முடிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ஆளுநர் ரொம்ப புகழ்ந்து விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அதிசயமான ஆட்சிங்கிற அளவுக்கு அவர் புகழ்ந்து பேசிலாம் ஆளுநர் உரை இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு இணக்கமா இருக்கிறதுக்கும் இந்த முதல் சட்டசபை ஆளுநருடைய உரையையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் இஸ் நாட் அ டேர்டபிள் சிஎம். ஐ ஆல்வேஸ் ரெஜிஸ்டர் திஸ். உங்க சேனல்ல நான் ரெஜிஸ்டர் பண்றேன். அண்ட் ஹீ இஸ் அ கோ கெட்டர். புரிஞ்சுங்களா. இன்னைக்கு முன்னாடி நான் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் நம்ம சீட்டு நம்ம 108 சீட்டு ஜெயிச்ச உடனே காங்கிரஸ் இமீடியட்டா போன்லயே அவங்க அறிக்கை விட்டாங்க, நாங்க ஆதரவுன்னு சொல்லிட்டு. மற்றும் அடுத்த நாளே அவங்க சீட்டை கொடுத்துட்டாங்க. அதுக்கு 113 கொண்டு போய் கொடுக்கும் போது கூட பாத்தீங்கன்னா ஆளுநர் எனக்கு 118 காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அலைச்சல் விட்டாரு. அதுக்காக இவங்க 15 நாள் டைம் கேட்டாங்க. 15 நாள் டைம் கேட்டப்ப கூட ஆளுநர் அது கொடுக்காம அதை இழுக்கடிச்சுக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸா நம்ம பார்த்திருப்போம். எவ்வளவு நடந்துச்சு ஓகேங்களா, எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. திமுகவும் அதிமுகவும் அப்போ ஒன்று கூடுற அளவுக்கு அவங்க சந்தி சிரிச்சதுன்னா நம்ம பார்த்துருப்போம் இந்த சூழ்நிலையில. அப்போ அஸ்த வழக்கறிஞரா நான் பாத்தீங்கன்னா ஓகேங்களா, ஆர்டிகல் 163 164 படியும் 174 175 படியும் பாத்தீங்கன்னா அன்றைக்கு சிஎம் விஜய்க்கு முழு ஆதரவு ஆளுநர் கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்கல. கூப்பிட்டுருக்கணும். ஆனா அவர் கூப்பிடவே இல்லை. வேற ஒருத்தவங்க வரவும் இல்லை. புரிஞ்சுங்களா. ஆளுநருக்கு வேற எந்த சாய்ஸும் இல்லாத போது கூட பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் சார் அழைக்கப்பட்டு புரிஞ்சுங்களா அவரை இங்க பில்லர் டு போஸ்ட் ஓட விட்டாங்க. புரிஞ்சுங்களா. ஆனா அவர் ரொம்ப கம்போஸ்டா இருந்தாரு. நான் கூட பாத்தீங்கன்னா அப்ப உணர்ச்சி வசப்பட்டேன். அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஓகேங்களா உடனே ஒரு ரிட்டா போட்டு ஆளுநருக்கு எதுப்புற டைரக்ஷன் வாங்கலாமே, இந்த மாதிரி ஆர்டிகல் இருக்கும் போது நமக்கு ஃபேவரபிளா தானே இருக்குது, வை இஸ் நாட் டூயிங் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அவர் கம்போஸ்டாவும் சாஃப்டாவும் உங்களுக்கு என்ன 118 தானே வேணும், இந்தாங்க 120 கொண்டு போய் கொடுத்தாரு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்குமே நீங்க பார்ட்டி வைஸா பாத்தீங்கன்னா நீங்க அக்ரெசிவா இருக்கலாம் ஓகேங்களா. நீங்க சிஎம் போஸ்ட் எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கம்போஸ்டா இருக்கணும். ஏன்னா பார்ட்டி வைஸா இருக்கும் போது உங்களுக்கு ஓட்டு போட்ட உங்களுக்கு உங்க கட்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஓகேங்களா. 1,72,00,000 பேர் 75 பேர் உங்க கட்சியில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நீங்க தலைவர். புரிஞ்சுங்களா. நீங்க சிஎம் ஆயிட்டீங்கன்னா 8 கோடி பேருக்கும் தலைவர், இன்க்ளூடிங் உதயநிதி ஸ்டாலின். புரிஞ்சுங்களா. சோ அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நாட்டுக்கு என்ன நன்மை வரணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் போய் அணுகுமுறை இன்னைக்கு அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டரா பாக்குறாரு. he is in the post of chief minister and he is going to meet the prime minister in the post of prime minister. அப்படிங்கும்போது finance minister போய் finance minister பாக்குறாரு. எனக்கு இது செஞ்சு கொடுங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த பணியும் அந்த இதுவும் அந்த ஹைரார்கி அந்த புரோட்டோகால் நிறைய பேர் பேசுறாங்க. இந்த புரோட்டோகால நம்ம சிஎம் சார் கடைபிடிக்கிறதுனாலதான் உடனே சாங்ஷன் பண்றாங்க. புரிஞ்சுங்களா. உங்களை நம்பி இதை செய்யறோம். எங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா he always keeps in the very soft voice. சும்மா ஆர்ப்பாட்டம் இது பண்றது இல்லாம எங்களுக்கு இந்த அந்த ஸ்கூல் எஜுகேஷனுக்கு உண்டான ஃபண்ட்ஸை கூட பாத்தீங்கன்னா 2000 கோடி அதுவும் நீங்க 2 வருஷமா கொடுக்கல. புரிஞ்சுங்களா. எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா பாத்தீங்கன்னா நித்யா இது மீட்டிங்ல கம்போஸ்டா சொல்லிட்டு வந்துட்டார்.
புரிஞ்சுங்களா? அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வந்து போராட்டம் பண்ணி போர்டு வைக்கிறவங்க மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சட்டையை கிழிச்சிட்டு திரிவாங்க பாத்தீங்கன்னா பைத்தியக்கார பயிலுங்க. அதாவது சிஎம் போஸ்ட் வந்து சிஎம் போஸ்டா வந்து யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதி கொடுத்து, ஓகேங்களா, அப்படிங்கும் போது ஆளுநர் வந்து அதே இதை வந்து வாசிச்சாரு. அப்போ எல்லாமே சொல்றாங்க நம்ம இந்த மாதிரி பண்றோங்க, அந்த மாதிரி பண்றோம். கம்போஸ்டா வந்து நடத்தும் போது பாத்தீங்கன்னா அவர் சிஎம் 8 கோடி மக்களுக்கான சிஎம்ங்கிறத இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டார். போன ஆட்சியில வந்து ஆளுநருக்கும் இவங்களுக்கும் திமுக அரசுக்கும் பெரிய சண்டைகள்லாம் நடந்துருச்சு. இருமொழி கொள்கையா இருக்கட்டும், சனாதனம் பத்தி பேசுறதுலயா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஃபண்டு ரிலீஸ் பண்றதுலயா இருக்கட்டும், வந்தே மாதரம் பாடுறது, ஜனகணமன தேசிய கீதத்தை முதல்ல பாடுறதுங்கிற மாதிரியான சர்ச்சைகள் நிறைய ஆளுநருக்கும் இவங்களுக்கும் இடையில நிறைய போய்கிட்டே இருந்துச்சு. அதை பிஜேபி தான் பண்றாங்க ஆளுநர் மூலியமான அவங்க குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இங்க அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளும் இல்லை. தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடியாச்சு, ரெண்டாவதா தான் இதை பாடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தா போறதுக்கும் விஜய் விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தை வந்து புகழ்ந்து பேசுறதுக்கும், அப்புறம் அவருமே மத்திய அரசு வந்து ஃபண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஆளுநரே வாசிக்கிறாரு. அந்த அளவுக்கு இணக்கமா போறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா மறுபடியும் இவங்க பிஜேபியோட கனெக்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், அது வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஷாமும் சபரீசனும் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது. புரிஞ்சுங்களா? இன்னைக்கு சிஎம் ஹவு ஹி அப்ரோச்சஸ் பிஎம் அப்படிதான் பாக்கணும். இட் இஸ் அ போஸ்ட். புரிஞ்சுங்களா? ஹி இஸ் a representative of all entire people in தமிழ்நாடு. எல்லா அவங்க கம்ப்ளீட் மக்கள் தொகைக்கும் அவர் ஒரு பிரதிநிதி. அப்படிங்கும் போது அதை வந்து குட் பாயிண்ட்ஸ்ல எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? இன்னைக்கு ஆளுநர் மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாருன்னா ஆளுநருக்கும் அவருக்கும் ஃபைட் வந்திருக்காதா? புரிஞ்சுங்களா? நீ 118 கேட்டில 120 கொண்டு வரேன்னு கொண்டு வந்தார்ல, அதோட மாற்றம் முடிஞ்சிச்சா? சால்டா? அந்த நிலைமை அந்த நேரத்துல வந்து இந்த திமுகவும் அதிமுகவும் வந்து பாத்தீங்கன்னா வெளுத்து போச்சா? நீங்க கூட்டணி வச்சு அரசு அமைக்கணும்னு நினைச்சது வந்து வெளுத்து போச்சுங்களா? சோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து கம்போஸ்ட் பர்சன்ட் அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? ஒரு சிஎம்மா நீங்க வந்து 8 கோடி பேருக்கு தான் சேர்த்து நீங்க யோசிக்கணும் மொழிய. நீங்க வந்து ஓன் கொள்கை ஓன் கோட்பாடு எல்லாத்தையும் வந்து நீ திணிக்கணும்ன்றத நீங்க ஆசைப்படக்கூடாது. எல்லாத்தையும் வந்து பொறுமையா சொல்லி இப்படி பண்ற. ஏன் நித்தி ஆயோக்ல வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, பிரதமருக்கு வச்ச கோரிக்கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரசிடென்ட், கவர்னர், பிரைம் மினிஸ்டர் நடத்துறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜனகணமன பாடணும், அதுக்கப்புறம் வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் இனி எதர் இதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த கோரிக்கையை கொண்டு போய் பிரதமர்ட்டே வச்சாரு. வந்தே மாதரம் பாடணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை கொண்டு பிரதமர்ட்டே வச்சாரு. பாத்தீங்களா? எங்க நம்ம தாண்டோனித்தனமா எதுவும் செய்யறதோட, புரிஞ்சுங்களா, நீங்க சொல்லிட்டு செஞ்சா வந்து அவங்களுக்கு வந்து கம்போஸ்டாவும் ஃப்ரீயாவும் ஹேண்டிலாவும் இருப்பாங்க. ஏன்னா அது புரோட்டோகாலா போட்டு அதுக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுங்களா? அந்த புரோட்டோகாலை மீறது வந்து ஒரு அரசோட நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லன்னா அந்த புரோட்டோகால் நீங்க இந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கீங்க, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்து நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்தை ஃபர்ஸ்ட் பாடுறோம் அப்படிங்கறது வந்து போய் அது சொன்ன அவர் கோரிக்கைகளே வந்து அது முதல் கோரிக்கையா வச்சிருந்தாரா? பிரைம் மினிஸ்டரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல அது வச்சிருந்தாரா? புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா we have to do as per the process. சட்டையை கிழிச்சுக்கிட்டா மட்டும் ஒன்னும் ஆகாது சார். புரிஞ்சுங்களா? மற்றபடி எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டா நம்ம பண்றவர் தான் வந்து நம்ம சிஎம் சார். இல்ல இப்போ நம்ம கோரிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் கொடுத்தாச்சு. இல்ல கொடுத்ததுக்கு அப்புறம் ஆளுநர் உரை, ஆளுநரோட கட்டுப்பாடு நடக்கிற இதே மாதிரியான ஃபங்க்ஷன்ல அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடப்படும் நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக. இன்னைக்கு பாடப்பட்டுச்சு. புரிஞ்சுங்க? அதுக்கு எஸ் சொன்னாங்க. நமக்கு அவங்க ஆளுநர் கண்ட்ரோல்ல வராது இல்ல. இல்ல, ஆளுநர் கண்ட்ரோல்ல அவங்க நீங்க ராஜ்பவன்ல அவங்க பாடினாங்கன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். புரிஞ்சுங்களா? நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம செய்வோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா பதிவு பண்ணியாச்சு. அதுபடியே நடக்கும். ஓகே சார். இப்ப சட்டமன்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள்லாம் ஒரு பெரிய கருப்பேச்செல்லாம் அணிஞ்சு பதாகைகள்லாம் தூக்கிட்டு போனாங்க. யார் எதிர்கட்சி? திமுக தான். இல்ல, குழப்பமா இருக்குல்ல, ரெண்டு பேரும் கூட்டணினாங்கல்ல, அதனால அதான் அவங்க வந்து இது வந்து ஒரு நல்ல சக்தியான ஆட்சி கிடையாது, இது துயர சக்தி, பெண்கள் மீதான வன்முறை அதிகமா இருக்கு, இதுல அதிகமா ஈடுபடுறது எல்லாருமே தாவகவனுடைய நிர்வாகிகளா இருக்காங்க. சேலத்தை அவங்க குறிப்பிடுறாங்க, சிறுவைகுண்டம், தூத்துக்குடி சிறுவைகுண்டத்தை குறிப்பிடுறாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கு. முதல்வர் பேசவே இல்லை.
ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர் பேசவே இல்லை, மீட்டிங்ல மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க வந்து திரையில தான் ஹீரோவா இருக்கீங்க, இங்க அரசியல்ல ஜீரோவா இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க குற்றச்சாட்டை வச்சுட்டு தான் சட்டமன்றத்துக்குள்ளே போயிருக்காங்க. நாளைக்கும் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாயை திறங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அவங்களே சொல்லிட்டாங்களா தாவே நபர்கள் மேல வந்து இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறத ஒத்துக்கிட்டாங்கல்ல? சொல்லுங்க சார். இப்பதான் நீங்க சொன்னீங்க 2 இடத்துல இல்ல நடவடிக்கை எடுத்ததுன்னு ஒத்துப்பாங்க. என்னன்னா குற்ற செயல்கள் அதிகமா ஈடுபடுறது தாவேக்காவினுடைய நிர்வாகிகளா இருக்கிறாங்க, அப்ப குற்றவாளிகளின் கூடாரமா இருக்கா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஓகே, இப்ப நீங்க சொன்னதே நம்ம வச்சுக்குவோம். இப்ப தாவேக்கா 2 பேருக்கு மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு சொன்னது வந்து நான் சொல்லல. ஃபிளாப்னா ஃபெயில்டு லீடர் ஆஃப் அப்போசிஷன், ஓகேங்களா, யூஎஸ் ஓகேங்களா, அவர் தான் சொல்லியிருக்காப்ல. அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா நிர்வாகி மேல நடவடிக்கை எடுக்கப்படுறதுங்கிறத இவர் வந்து ஊர்ஜிதப்படுத்துறாரு. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்க ஆட்சியில யார் அந்த சாரு? உங்க ஆட்சியில யார் அந்த சாரு? மானங்கட்டவங்களை நீங்க எதுவும் பேசுறதுக்கு முன்னாடி யார் அந்த சாருன்னு சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சிக்கு பொறுப்பு ஏற்ற உடனே நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனையும் கோர்ட்டையும் நம்ம வந்து பூட்ட போறது இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரே விதமான ஒரு தீர்ப்பு. குற்றங்கள் தடுக்கப்படணும், குற்றங்கள் தடுக்கப்படாத நிலைமையில வந்து அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்க வேணும். இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டும் இருக்கும், 100 வருஷத்துக்கு அப்புறமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டும் இருக்கும். புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து ஒரு வந்து எப்போதுமே வந்து நிலையானது. கண்டிப்பா வந்து நடக்கும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஹவு தே டு இட். நீ யார் அந்த சாருக்கு நீ உனக்கு பதில் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா, வக்கு இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை நீ கேட்கலாம். இன்னைக்கு வந்து தாவேக்கா அரசு தன்னுடைய நிர்வாகிகளை வந்து காப்பாத்துதுன்னு சொன்னீங்கன்னா நீ ஒரு குற்றமா சொல்லலாம். இன்னைக்கு தாவேக்கா அரசு வந்து தன்னோட நிர்வாகிகளை கூட தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கிது அப்படின்னா அதை எப்படி நீ குற்றமா சொல்ல முடியும்? அது பாராட்டுகள் தானே எனக்கு. புரிஞ்சுங்களா? அதாவது என் குடும்பத்துல இன்னைக்கு ஆரோக்கிய சதீஷ் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் சார், இன்னைக்கு தேதி இன்னைக்கு முதல் கொண்டு போறேன். இதுக்கப்புறம் நான் வந்து எந்த விதமான தப்புமே செய்ய மாட்டேன்னா, மிஸ்டர் ஃபெலிக்ஸ் வந்து எந்த விதமான தப்புமே இதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஊர்ஜிதமா சொல்ல முடியுமா? புரிஞ்சுங்களா? குற்றங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தப்பு செய்யலாம், தவறா இருக்கலாம், மிஸ்ரெப்ரசன்டேஷனா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். புரிஞ்சுங்களா? எந்த விதமான இந்த மாதிரி குற்றங்கள்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எது இருந்தாலும் நம்ம தப்பு செய்யறது வந்து ஒரு இயற்கை. புரிஞ்சுங்களா? ஒரு நம்ம வீட்டுல ஒரு நன்மைக்காக ஒரு சின்ன பொய் கூட சொல்லியிருப்போம். புரிஞ்சுங்களா? இப்போ அம்மாக்கும் வைஃபுக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்போம். அண்ணன் தம்பிங்களுக்கும் பங்காளிக்கும் சண்டை வரக்கூடாதுன்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்போம். அதுவும் சேலத்துல நடந்த நம்ம 50 பெண்கள் மீதான பெரும் பாலியலையும் நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. சார் நான் வந்து என்ன சொல்றேன்னா, இது நீங்க என்னன்னா குடும்பத்துல இது நடக்குதுன்னா, நாட்டுல அது நடக்குதுன்னா, அதுக்கு மேல வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க கேட்கணும். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன்ல, நான் கேட்ட கேள்விக்கு உங்களால ஆன்சர் சொல்ல முடியுதா? சொல்லுங்க. யார் அந்த சார்ன்னு திமுக அரசு சொல்லாத போது தன் குடும்பத்து மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிற இந்த அரசை நீங்க பாராட்டுறீங்களா, குற்றம் சொல்றீங்களா? அப்படின்னா நடவடிக்கையை எடுத்திருக்கீங்க, சொல்லுங்க. நடவடிக்கை எடுத்ததுல தொடர்ந்து தாவேக்கா நிர்வாகிகள் நீங்களே 2 தான் சார் சொல்றீங்க. இல்ல நீங்களே 2 தான் சொல்றீங்க. இது பாராட்டா குத்தமா? சொல்லுங்க. நடவடிக்கை எடுத்தா நீங்க பாராட்டுனீங்களா, குத்தம் சொன்னீங்களா? நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், நடவடிக்கை எடுத்தது பாராட்டு தான். சரிங்களா? இப்ப பிளாப்பிங்ல பாராட்டி இருக்காரு. அடுத்த கேள்வி, நீங்க சிறுவைகுண்டம் அவர் எம்எல்ஏ மேல ஏன் கேஸ் பதியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஏன் அவர் மேல ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல? அவர் என்ன பண்ணாரு? குற்றம் சார்ந்து என்ன பண்ணாரு? சிஎம் அவர்கள் எதுவும் பேசல சார். அவர் என்ன பண்ணாரு சார்? எல்லாத்தையுமே வந்து சிஎம் தாழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா ஒரு நாளைக்கு முதல்ல போராடினதே அதுக்காக தான். என்ன தப்பு செஞ்சாரு? இல்ல இப்ப அது சிஎம் என்ன தப்பு செஞ்சாரு? இந்த மாதிரியான அதிகமா என்ன தப்பு செஞ்சாரு சொல்லுங்க. என்ன தப்பு செஞ்சாரு? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் எழுதி கொடுக்குறாங்க, அவங்க என்ன பண்ணா ஏது பண்ணானுங்கிறது தெரியாது. புரிஞ்சுங்களா? அதுதான் நான் வந்து ஃபிளாப்னு சொல்றது. புரிஞ்சுங்களா? சும்மா 4 பலகையை வச்சுக்கிட்டு கூப்பிட்டு நீங்க இதே கேள்வியை 4 கேள்வி கேட்டீங்கன்னா தெரியாது. நீங்க என்ன கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாது. ஓகேங்களா? அங்க நிக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மொத்தமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து யாரு வந்து ஆதிக்கம் செலுத்துறா இன்ன வரைக்கும்? திமுக அரசு. நீங்க எந்த டிவி வேணா சொல்லுங்க, எந்த கட்சின்ற சொல்ல முடியுமா? சாதாரண ஒரு சிட்டிசன் போய் கேளுங்க, இந்த டிவி எந்த கட்சியோடதுப்பா, இந்த டிவி எந்த கட்சியோடதுன்னு. அந்த மாதிரி தாவேக்காக்கு ஏதாச்சும் டிவி இருக்குதா தமிழ்நாட்டுல? சொல்லுங்க. ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க.
சோ இப்ப வரைக்கும் இல்ல. இததான் நானும் பதிவு செய்ய விரும்புறேன். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நீங்க உங்க டிவி வச்சுக்கிறீங்க, உங்க டிவில இருந்து நீங்களே கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஏன்னா வேற மாதிரி கேள்வி கேட்டா என்ன மாதிரி ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்க பிளாப்புக்கு மண்டேல மசாலா கிடையாது. 3 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் பண்ணப்படுது. நீங்க என்ன ரேபிஸ்டுக்கு என்ன வந்து பேச வந்தீங்களா? வேற கேள்விகள் இருக்கா? வேற இது இருக்கா? இல்ல மக்கள் கேக்குறாங்கல்ல, அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்டவங்களோட அம்மா வந்து அவங்கள நக்கல் பண்ற மாதிரி ட்வீட் போடுன்னு கேட்டீங்களான்னு சொல்றீங்க. அவங்க நீங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். நீங்க இதுக்கு முன்னாடி கேள்வி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இல்ல அவங்க நீங்க சொன்னதான் சார் சொல்றேன். ட்விட்டர் போடுங்க, நீங்க வந்து மெயில் பண்ணுங்கலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு இங்க பாருங்க. எதுவுமே கேட்க கூடாதுன்றீங்களா? இது நீங்க பேசுங்கன்னு கூட அவங்க சொல்ல கூடாதுன்றீங்களா? ஏன் சார் நாங்க எங்க பேசணுமோ அங்க பேசுவோம் சார். நாங்க பேசுறதுக்காக வரல சார், செய்யறதுக்காக வந்திருக்கோம் சார். 23ஆம் தேதி பதில் வர கொடுக்குறேன்னு இருக்காருல சட்டசபையில. இல்ல நீங்க அப்ப ஒரு இஷ்யூ நடக்கு, அதுக்கு நீங்க 15 நாள் இல்ல சார். அதுக்காக கன்சர்ன் நாங்க பதில் சொல்ற வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லுங்க, அப்ப நான் பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. அவர்கள் சமாதிக்கு போயிருந்தாலும் சரி, ஓகேங்களா, நீங்க பிடிச்சி இடிக்கிறான், ஓகேங்களா, பெரிய இந்த உசு வந்ததுனால ஒரு இதா இருக்குது. நான் பதில் சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டேன். 200 ரூபாய் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல, பதில் சொன்னதுக்கு அப்புறம் அதே கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த பாலியல் குற்றம் இது இந்த தவிர உங்கள்ட்ட கேள்வி இல்லையா? இதுக்காக தான் டைம் கேட்டீங்களா?